இத எல்லாரும் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அட்டாக் ஆன் டைட்டன் சீரிஸ் ஃபுல்லாவே கொலாசல் டைட்டன் சும்மா ஒரு நார்மல் வெப்பன் மட்டும் கிடையாது, அதுதான் தி அல்டிமேட் சிம்பிள் ஆஃப் டெரர். ஆனா இந்த சீரிஸ் ஃபுல்லா நம்ம சும்மா பிரைமரி ஷிப்டர்ஸ் மட்டும் பார்க்கல, கொலாசல் கிளாஸ் என்டிட்டிஸோட செவரல் டிஸ்டிங்க்ட் வேரியேஷன் அண்ட் அதோட மேனிஃபெஸ்டேஷனையும் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கொலாசலோட ஒவ்வொரு ஃபார்மையும் நம்ம கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் பண்ணி அவங்களோட யூனிக் மெக்கானிக்ஸ் அனலைஸ் பண்ணி யாரு இத ட்ரூலி தி பெஸ்டா வெப்பனைஸ் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். ஹியூமனிட்டியோட கேட்ச உடைச்சு தள்ளின அந்த ஒரிஜினல் ஆள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பெர்த்தோல்ட் ஹோவர் பிசிக்கலா பார்த்தா ஸ்டார்டிங்ல இருந்து கொலாசலோட ராவ் பவர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேல பெர்த்தோல்ட்க்கு ஒரு இம்மென்ஸ் இன்னேட் மாஸ்டரி இருந்துச்சு. ரொம்ப வருஷமா ஒரு வீக் சப்மிசிவ் மைண்ட் செட்டோட அவன் ஸ்ட்ரகிள் பண்ணான். ஆர்டர்ஸ்க்காக கான்ஸ்டன்ட்லி ரெய்னர் அண்ட் ஜீக் தான் ரிலே பண்ணி இருந்தான். ஆனா ஃபேன்ஸ் எப்பவுமே அவனோட ஃபைனல் ஸ்டாண்ட மறந்துடுவாங்க. ரிட்டர்ன் டு ஹிகான்ஷினா ஆர்க்ல பெர்த்தோல்ட் ஃபைனலி அவனோட கிரிம் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் டிஃபீட் ஆகி கன்சியூம் ஆகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு டெரிஃபையிங் கோல்டு ரிசால்வ கண்டுபிடிச்சான். அந்த ஃபைனல் பேட்டில் டைம்ல கூட அவனோட ஒரு அன்டிங் எக்கோவை நம்ம பார்க்கலாம். எரனோட ஃபவுண்டிங் டைட்டன் கூட போன் மூலமா கனெக்ட் ஆன ஒரு ஹாலோ பப்பட்டா அவனை சமன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற தி அல்டிமேட் டிட்டரண்ட் தி வால் டைட்டன். இவங்க ட்ரூ கொலாசல் ஷிஃப்டர்ஸ் கிடையாது, இவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு கிளாஸா மைண்ட்லெஸ் சப்நார்மல் டைட்டன்ஸ்ங்கறத நோட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசிபிள் வால்ஸ் 50 மீட்டர் ஹையா அப்பியர் ஆனாலும் இந்த டைட்டன்ஸ் ஆக்சுவலா 60 மீட்டர்ஸ் டாலா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட பாட்டம் 10 மீட்டர்ஸ் எர்த்துக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி டீப்பா ரூட் ஆகி இருக்கு. ஃபவுண்டிங் டைட்டனை யூஸ் பண்ணி கிங் கார்ல் ஃபிரிட்ஸ் இவங்களை கிரியேட் பண்ணாரு. அண்ட் அவர் வேர்ல்டு கிட்ட டென்ஸ் ஆஃப் மில்லியன் டைட்டன்ஸ் இருக்குன்னு ஃபேமஸ்லி பிளஃப் பண்ணாரு. ஆனா ரியாலிட்டியில ரஃப்லி half a million என்டிட்டிஸ் தான் அங்க இருந்துச்சு. ஹியூமனிட்டிய கம்ப்ளீட்லி ஸ்ட்ரைப் பண்ணப்பட்டு எரன் அவங்களோட ஹார்டனிங்க ஷேட்டர் பண்ணி ரம்ப்ளிங்னு சொல்லப்படுற இந்த அப்போகலிப்டிக் ஈவென்ட்ல அவங்களை அன்லீஷ் பண்ற வரைக்கும் அவங்க வால்ஸ்குள்ள தூங்கிட்டு தான் இருந்தாங்க. பெர்த்தோல்ட் கிட்ட இருந்து ஹார்மின் இந்த பவரை இன்ஹெரிட் பண்ணப்போ அந்த காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஃபண்டமெண்டலி சேஞ்ச் ஆகிருச்சு. ஹார்மினோட கொலாசல் பார்க்கவே லீனியரா இருக்கும் அண்ட் நிறைய போன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணும். இது அவனோட மேசிவ் சஸ்டெயின்ட் ஸ்ட்ரீம் எமிஷனுக்காக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஒரு யூனிக் பிசிக்கல் டிசைன். டைட்டன் ஸ்பிளாஷ் மேல பெர்த்தோல்ட்க்கு ஒரு சுப்பீரியர் இன்னெட் கண்ட்ரோல் இருந்தாலும் ஆர்மின் அதை இன்னும் ஃபேர் டெட்லியரான ஒரு விஷயத்தை வச்சு மேக்கப் பண்ணா. அதுதான் அன்பேரலல்டு டாக்டிக்கல் ஜீனியஸ். கொலாசல் டைட்டனோட ஷியர் எக்ஸ்ப்ளோசிவ் பேலோட ஒரு மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட பேர் பண்ணும்போது பேட்டில் ஃபீல்ட்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹை கில்ட் ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஹார்மின் தெளிவா ப்ரூவ் பண்ணா. ஃபைனலி நம்ம என் கேம் அனாமலிக்கு வந்துட்டோம். எரன் ஏகரோட ஃபைனல் ஃபார்ம். சீரிஸோட கிளைமேக்ஸ்ல அலையன்ஸ் மெம்பர் எரன் அந்த ஹாலிசனோ ஜீனியா கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணி அவனோட மேசிவ் ஃபவுண்டிங் டைட்டன் ஃபார்மை ஸ்டாப் பண்ண பிறகு எரன் அந்த ரெசிடுவல் பவரை யூட்டிலைஸ் பண்ணி ஒன் லாஸ்ட் டைம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா. இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொலாசல் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. ஆனா ஆர்வின் கூட ஒரு ஹெவிவெயிட் பிராவ்ல எங்கேஜ் பண்றதுக்காக கொலாசலோட ஸ்ட்ரக்சரை மிமிக் பண்ற ஒரு டெம்பரரி 60 மீட்டர் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு ட்ரூ ஷிஃப்டரோட எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரீம் கேப்பபிலிட்டி ஸ்லாக் ஆனதால அந்த ஃபைட் மீகாசாவால ஒரு சடன் எண்டுக்கு கொண்டு வர வரைக்கும் எரன் ஷியர் காம்பேட் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் ஆர்டன்ட் ஸ்ட்ரைக்ஸ் தான் ரிலே பண்ணியிருந்தான். கொலாசல் டைட்டன் தான் இந்த சீரிஸோட அன்டிஸ்பியூட்டட் ஐகான். பட் எந்த வீல்டர் ஆர் வேரியேஷன் அதோட டெஸ்ட்ரக்டிவ் பொட்டன்ஷியலை ட்ரூலி மேக்ஸிமைஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் டீப்பான அனிமல் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.